வா. வணக்கம் உறவுகளே. என்ன வேலை நடக்கு இன்னைக்கு? என்ன கிழமை? வியாழக்கிழமை. நாளைக்கு என்ன நாளு? நாளைக்கு பௌர்ணமி. வெள்ளிக்கிழமை பௌர்ணமி. என்ன நாளைக்கு காலைல அதிகாலையில 3 மணிக்கு ஆரம்பிக்கா. ஆமா, நாளைக்கு வந்து சிவனுக்கு ஏத்த நாள். அன்னாபிஷேகம் நடக்கும் எல்லா சிவன் கோயிலையும். சரி. அன்னாபிஷேகம்னா சோறு, வடிச்ச சோறுக்குள்ள சாதம், அந்த அன்னத்தால அபிஷேகம் பண்ணுவாங்க. நாளைக்கு ஸ்பெஷல் டே நாளைக்கு. அதனால நாளைக்கு வந்து வீடெல்லாம் தொடச்சு கிளீன் பண்ணியாச்சு. சரி. இப்ப விளக்கு விளக்க போறேன். சரி. எல்லா வேலையும் முடிச்சாச்சு. சுட்டி காவியா வந்து ஸ்கூலுக்கு போயிருக்கா, இப்ப வந்துருவா. சரி. நான் விளக்க போறேன். நான் இப்பதான் விளக்குவேன். எனக்கு நல்லா தான் இருக்கும். வாங்க, இன்னைக்கு விளாக்ல என்னென்ன நடக்கு, எப்படி இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு குட்டி விளாக், ஒரு பௌர்ணமி பூஜைக்காண்டி ஒரு ப்ரிப்பரேஷன். சரியா? அதாவது பௌர்ணமி பூஜைக்கு இப்பவுமே எல்லாம் தயாராகிறோம். ஃபர்ஸ்ட் நாள் எப்பவுமே முத நாள் தானே தயார் பண்ணுவோம். என்ன, வாங்க பாப்போம். வீடியோக்குள்ள போவோம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க, கடைசி வரைக்கும் பாருங்க. விளக்கு கழட்ட போறியா? விளக்கெல்லாம் எடுக்க போறேன். ஆனா எல்லாமே கிளீனா தான் இருக்கு. கொஞ்சம் பார்த்து இருக்கு. ஏன்னா 10 நாளைக்கு மட்டும் தானே விளக்கணும். இருந்தாலும் பௌர்ணமிக்கு விளக்காம இருக்க கூடாதுல, விளக்கணும். அங்கிட்டு திருக்கார்த்திகை வருது, அதுக்கு தனியா விளக்குவோம். ஆமா, இன்னைக்கு பௌர்ணமிக்கு முன்னாடி விளக்கதான் செய்வேன். இப்ப இதுல நான் எப்படி விளக்குனா, ஃபர்ஸ்ட் டிஷ்யூ பேப்பர் வச்சு இது ஃபுல்லா தொடச்சி கிளீன் பண்ணிடுவேன். சரி. இருந்தா இருக்குல்ல, நம்ம கை கிடைக்கிற டிஷ்யூ வச்சு எல்லாம் கிளீன் பண்ணிடுவியோ? ஆமா, இந்த எண்ணெய் எல்லாம் இது பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்கும். நல்லா இதை வச்சு நல்லா தொடச்சி, இதை வச்சு தொடச்சோன்னா எண்ணெய் நல்லா வரும். அது நல்லா கிளீன் ஆயிரும் விளக்கு. ஆமா, வேற அது இதெல்லாம் ஒண்ணும் போட மாட்டேன். இதை வச்சு நல்லா கிளீன் பண்ணி தொடச்சிட்டு லெமன் போட்டு நல்லா விளக்கிட்டு, எலுமிச்சம்பழம் போட்டு நல்லா விளக்கிட்டு பீதாம்பரி பொடியும் பாத்திர பொடியும் வச்சு விளக்கிடுவேன். அவ்வளவுதான். சோப்பு இதெல்லாம் ஊற்ற மாட்டேன். பீதாம்பரி பொடி தான் நல்லா எனக்கு நல்லா இருக்கும். ப்ரொமோஷன் கிடையாது இது, நான் எனக்கு நல்லா இருக்கும் அதனால சொன்னேன். சரியா? சரி, வாங்க இதெல்லாம் கிளீன் பண்ணிட்டு பார்ப்போம். விளக்கு ஒண்ணுதாச்சு. ஆமா, இப்ப இதெல்லாம் கிளீன் பண்ணிட்டு இந்த இருக்கு பாருங்க, இதுதான் நான் விளக்குறது. இவ்வளவு பாத்திரத்தையும் விளக்குறது இதுதான். இந்த பீதாம்பரி பொடியும் பாத்திர பொடியும் வச்சு லெமனை வச்சு முதல் இது பண்ணிட்டு அப்புறம் இதை வச்சு கழுவினாலும். இன்னொன்னு ஸ்பெஷல் என்ன தெரியுமா, இங்க வந்து எல்லா பக்கமே உப்பு தண்ணியா இருக்குமா, அதனால விளக்கு இருக்குன்னு எல்லாரும் சிலவங்க சொல்லுவாங்க. ஃபில்டர் தண்ணி ஒரு கப் வச்சுக்கிடுவேன். அதாவது ஒரு குண்டால வச்சுக்கிடுவேன். இதை போட்டு விளக்கிட்டு அந்த தண்ணியில முக்கி எடுத்துருவேன். விளக்கு சூப்பரா இருக்கு. உண்மைக்குமே ஃபில்டர் தண்ணியில நல்லா இருக்கு. தெரியாதவங்களுக்கு ஒரு டிப்ஸ் இது, நான் விளக்கையில காமிக்கேன். இப்ப முதல்ல கிளீன் பண்ணி நல்லது. அதாவது ஃபில்டர் இல்ல, இது விளக்கிட்டு உள்ள முக்கி எடுத்துருவோம். அப்படியே உப்பு தண்ணியில நம்ம நார்மல் வாட்டர்ல யூஸ் பண்ற வாட்டர்ல தண்ணியில கழுவிட்டு அதுக்கப்புறம் லாஸ்டா ஃபில்டர் தண்ணியில முக்கி எடுத்துருப்பியோ. அது காமிக்கேன் வீடியோல. அது அப்படி எடுத்தா தெளிவா இருக்கும். ரொம்ப நாளைக்கு கருக்காம இருக்கு. அது ஒரு ஐடியா. அதாவது தெரியாது உங்களுக்கு சொல்றேன் இந்த ஐடியா. நீங்க என்னமா மழை என்ன மயத்துல இருந்து விட்டு விட்டு பெய்யுது? எனக்கு தெரியவே இல்ல மழை பெய்யுது. மழை பெய்யல எனக்கு தெரியல, தூங்கிட்டேன். ஆனா ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் தான் பெய்யுது, அப்புறம் வெறிச்சிருது. அதுக்கு மேல பெய்ய மாட்டேங்குது. ஆனா 2 நிமிஷம் 3 நிமிஷம் பெய்ஞ்சா நல்ல மழையா இருக்குல்ல பெய்யுது. ஆனா ஒரு நல்ல பெருசா அடிச்சு வரணும். சடசடன்னு வந்தாலும் நல்லா இருக்கும். கம்மியா தான் வருது. சரி, இவ்வளவாது பெய்யுது. எல்லா பக்கம் நல்லா பெய்யுது. இல்ல, நமக்கு வந்து டிசம்பர்ல தான் பெய்யும் மழை. என்னமா இப்ப சென்னையில பெய்யுது உங்களுக்கு மழை. நமக்கு டிசம்பர் கடைசியில பிடிக்கும் மழைன்னு. அந்த எண்ணெயை பூரா, அந்த எண்ணெயை வந்து என்ன மாதிரி தூர இது பண்ணிருவியோ? அது சில நேரம் கொஞ்சமா எப்படி கொஞ்சம் மிஞ்சிரும். அது வேற எதுக்கும் விறகடுப்பு இருந்தா யூஸ் பண்ணலாம். நான் அதை அப்படியே பண்ணிடுவேன், டிஸ்போஸ் பண்ணிடுவேன். தூர இது பண்ணிட்டு. ஆமா, அது அந்த எண்ணெய் சிலவங்க ஊத்துவாங்க, நான் ஊத்த மாட்டேன். கூடாது, ஊத்தக்கூடாது. அதே மாதிரி அந்த திரியும் தூர போட்டுருவீங்க. அது எண்ணெய் வந்து கம்மியா தான் ஆக்கணும். இன்னைக்கு என்னமோ மிஞ்சிருச்சு. மத்த நாள் இதுல ஒட்டினாப்புலதான் இருக்கும், சரியா வரும். இன்னைக்கு என்னமோ நிறைய மிஞ்சிருச்சு. அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆமா, இது திரி வந்து இவ்வளவுதான் வம்பா போயிருச்சா. இந்த திரி நானாவது பரவாயில்ல, டெய்லி திரி மாத்திரவங்களும் இருக்காங்க. டெய்லி திரி மாத்தவங்க குட்டி குட்டியா போட்டு டெய்லி மாத்துங்க அப்படிங்காங்க. அப்படி இல்ல என்ன? ஆமா ஆமா. ஆனா இந்த டிஷ்யூ எதுக்கு உதவுதோ இல்லையோ வாங்கிட்டு வந்து நல்லா உதவுதுன்னா டிமார்ட்ல வாங்கிட்டு பாருங்க. ஆமா, எதுக்கு உதவுதோ இல்லையோ இதுக்கு நல்லா எனக்கு உதவுது.
ஏன்னா துணியை தானே கிழிப்பேன் எப்பவும். ஆமா இதுன்னா இது அப்படியே இது தூர போட்டுடலாம்ல. துணியும் போட்டுடலாம், வந்து துணியும் தேட வேண்டாம். முதல்ல ஃபுல்லா தொடச்சு வச்சிருவியோ? ஃபுல்லா எல்லாத்தையும் நல்லா கிளீனா தொடச்சிருவேன். தொடச்சு வச்சுட்டு தான் தருவேன். அது பிறகுதான் தண்ணி நனைச்சு போட்டு வைப்பேன். அப்புறம் நனைச்சிட்டு சரி ரைட். இல்ல அந்த எண்ணெய் பிஸ்கு இருக்கும்ல, எண்ணெய் பிஸ்கு ஃபுல்லா தொடச்சிடணும். அவ்வளவுதான். அடுத்து என்ன பூ கட்டணும்? பூ கட்டணும் வேலை இருக்கு. நாளைக்கு காலையில சாமி கும்பிடணும். நாளைக்கு காலைல பிரசாதம் போடணும். காலையில நாளைக்கு வெள்ளிக்கிழமை பௌர்ணமி. பௌர்ணமி அது வந்து ஐப்பசி பௌர்ணமி விசேஷமா இருக்கும். ஐப்பசி பௌர்ணமி விசேஷம். அது வந்து சிவனுக்கு அன்னாபிஷேகம். அது வேற இருக்குல்ல. நாளைக்கு டைம் இருந்தா கோயிலுக்கு போயிட்டு வரலாம். நேரம் இருந்தா நாளைக்கு போயிட்டு விடுவோம். எங்க ஊர் ஸ்பெஷல் செண்பகவல்லி அம்மன் கோவில். இல்ல இந்த குங்குமம் மஞ்சள் எல்லாம் வச்சிருக்கனா அதெல்லாம் நல்லா கிளீன் பண்ணிடுவேன். நல்லா கிளீன் பண்ணிட்டு லாஸ்டா தான் எல்லாமே போட்டு கழுவுறேன். பாத்திரத்தை வேற இடத்துல வச்சுட்டு பாத்திரம் இப்பதான் வரையும் போட்டிருக்கேன். அதுக்கு வேற இடத்துல வச்சுட்டு இந்த இடத்த நல்லா பார்ப்போம்னா விளக்க ஆரம்பிச்சாச்சா? தேய்க்க ஆரம்பிச்சாச்சு. இதை வச்சு நல்லா லெமன் வச்சு ஃபர்ஸ்ட் இப்படி தேய்ச்சிருவேன். மொத்தமா தேய்ச்சி போட மாட்டேன். ஒரு 2 3 இப்படி கம்மியா தான் வச்சு தேய்ப்பேன். அப்புறம் இதை விளக்கிடுவேன். விளக்கி வச்சுட்டு இங்க வரல இது இப்படி விளக்கிட்டு லெமன் வச்சு வச்சுட்டேன்னா அதுக்கப்புறம் லைட்டா பாத்திரப்படி கொஞ்சம் பீதாம்பரி இப்படி எடுத்துட்டு இதை வச்சு நல்லா விளக்கிட்டு இதுல கழுவிட்டு அப்புறம் இந்த தண்ணியில லாஸ்டா இந்த தண்ணியில ஒரு முக்கம் ஃபில்டர் தண்ணி தான் இருக்கும். பியூரிஃபை பண்ண நம்ம குடிக்கிற தண்ணி. அவ்வளவுதான். சிங்கில வச்சு கழுவுறேன்னு உறவுகள் தப்பா நினைக்க வேண்டாம். சிங்க நல்லா கிளீன் பண்ணிட்டு தான் நான் கழுவுவேன். ஏன்னா வெளியில வைக்கலாம் எடுத்து கழுவுற இடம் இல்லை. இல்ல என்ன நம்ம நான்வெஜ் ஒன்றும் சாப்பிடல. இல்ல சாப்பிட்டாலுமே வந்து நான் நல்லா கிளீன் பண்ணிட்டேன். சரியா? அதெல்லாம் சிட்டில அதெல்லாம் பார்க்க முடியாது. அதுக்கு தனி இடம் அப்படிலாம் பார்க்க முடியாது. அப்படி பார்த்தா பாத்ரூம் தான் இருக்கு. ஏப்பா அப்பனா உங்க ஊர் பெரிய சிட்டியா கோயில்பட்டி? ஆமா எங்க ஊர் என்ன நினைச்சீங்க நீங்க? இன்னும் கொஞ்ச நாள்ல பாருங்க மாவட்டம் ஆக்க போறாங்க. எப்படி இந்த வருஷம் ஆக்குவாங்களா இல்ல அடுத்த ஜனவரி பிப்ரவரி ஆக்கிடுவாங்களா? எலெக்ஷனுக்கு முன்னாடி மாவட்டம் ஆக்கிடுவாங்க. கோயில்பட்டி மாவட்டம் ஆயிரும் கண்டிப்பா. அப்பனா பெரிய ஊர் தான். கோயில்பட்டி மாவட்டம் ஆக போகுது. நல்லா இப்படி கைட்டு லாஸ்டா கைட்டு நல்லா தேய்ச்சிங்க. கைட்டு வெறும் கைட்டு நல்ல கைட்டு தேய்ச்சாலே வந்து நல்ல பளபளப்பு இருக்கும். இப்படி லைட்டா இதுல கழுவிட்டு ஆஃப் பண்ணிட்டு வெயில வச்சு லைட்டா முக்க வேண்டாமா? அவ்வளவுதான். காட்டுக்கே அதை கொஞ்சம் அவ்வளவுதான். புரியுதா? பளபளன்னு ஆயிடுச்சா? இது பழசு. ஆமா. இது எப்படி இருக்கு? இது எப்படி இருக்கு? இது வந்து எதுக்காண்டி இப்படி பண்றேன்னா கூட ஒரு வாரம் நல்லா நம்மளால சப்போஸ் நம்ம ஒரு வேலைப்பாடு நம்மளால விளக்க முடியல அப்படின்னா கூட ஒரு வாரத்துக்கு நல்லா இருக்கும். அப்படியே இருக்கும். கொஞ்சம் கலர் மாறாம அத பழச காட்டு பார்ப்போம். இது வந்து கூட ஒரு வாரத்துக்கு இருக்கும். சீக்கிரம் கருத்து போகாது விளக்கம். எனக்கு என்னமா இந்த ஐடியா வந்ததுல இருந்து நல்லா தான் இருக்குங்க. இந்த உண்மைக்கு கற்களை தெரியுமா விளக்கு? இந்த ஐடியா சொன்னது யார் தெரியுமா? நம்ம மருமக மகாலட்சுமி. அப்படியா? அவதான் என்ன சொன்னா இப்படி கழுவுனதே அப்படின்னாலா. ஓ இப்படி கூட நானும் ரொம்ப நாளா அது போடுவோம் இது போட்டு அது போட்டு தேய்ச்சி இது போட்டு தேய்ச்சி இன்னும் எப்படி வருது இப்படி வருதுன்னு புலம்பிக்கிட்டே இருப்பேன். என்ன நல்லா பவளமா அழகா விளக்கி வச்சிருப்பேன். பாத்தீங்கன்னா மறுநாளே விளக்கி வச்ச மறுநாளே கருத்துரும் கருப்பாயிரும். என்னடா இப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தேன். அது நமக்கு வந்து ஒரு ஒரு இது மாதிரி அவசகுணம் மாதிரி இல்ல இல்ல மனசுக்கு அது ஒரு கஷ்டமா தெரியும் இருக்கும். அது விளக்கி வச்ச உடனே இப்படி ஆனா இப்படி இருக்கும். அதானே அதான் நான் சொல்லுது. அது ஒரு மாதிரி மனசு கடமை தண்ணி வருது. தண்ணி வருது. இதுல வர தண்ணி வந்து அப்படி இருக்கா? அது அவ சொன்னா இப்படி பண்ணுங்கத்தே அப்படின்னாலா. அது பண்ண கூட சூப்பரா இருக்கு. தேங்க்யூ மகாலட்சுமி. எப்பவுமே சொல்லுவேன் அவளுக்கு.
லைட்டா தண்ணியும் சேவ் ஆகும், தண்ணியும் ரொம்ப ஆகாது. ரைட்டா? இது ஒரு ஃபேன் கட்ட காய வைப்பேன். இப்ப எடுத்துக்கொண்டு ஃபேன் வச்சுருக்கேன். இந்த தண்ணியெல்லாம் பிடிச்சியா ஒரு மாதிரி திட்டுத்திட்டா தெரிய ஆரம்பிச்சிடும். அப்படியே இருக்குதுன்னா ஃபேன்ல வச்சுட்டோம்னா நல்லா அந்த திட்டுதா தெரியாது. சிலவங்க துணி வச்சு தொடப்பாங்க, அப்படிலாம் தொடக்க மாட்டேன். தொடச்சா அது ஒரு மாதிரி ஆயிடும். இவ்வளவுதான், கைப்படக்கூடாது. இனிமே அதுல வந்து ரொம்ப கை சதம் கைப்படக்கூடாது. பட்டுச்சுன்னா பிடிச்சுதான் வியாழக்கிழமை வந்த 4 நாளே வேலை தானே, வேலை அதிகமா இருக்கும். நேற்று ஃபுல்லா வீட பூரா கிளீன் பண்ணிருக்கு. ஆமா, இன்னைக்கு இது பௌர்ணமி இல்ல என்ன நாள்னா அப்படித்தானே. நல்லா லைட்டா விடுங்க, லைட்டா தொட்டாலே போதும். இதே அதிகம் தான். போட்டு நல்லா பளபளன்னு பாலிஷ் ஆயிரும். டைட் நல்லா விளக்கிட்டோம்னா சூப்பரா ஆயிடும். என்ன செய்த? சப்பாத்திக்கு மாவு பண்ணிட்டு. ஓ, நைட் சாப்பாடு இப்பமே ரெடி பண்ணிட்டியோ? மாவு மட்டும் பண்ணிட்டு வச்சிருவோம். சரி, சன்னா மசாலா வைக்கணும். நைட் சாப்பாடு என்னது? சப்பாத்தி குருமா, கொண்டக்கடலை குருமா, அதான் சன்னா மசாலா. சரி, ரைட். இது கல்ல போட்டு ஏற்கனவே சொல்லிருக்க முடியல. ஏன் சொல்லிக்கிறேன், லைட்டா பண்ணிட்டு இதை போட்டு நல்லா அப்படி 4 குத்து குத்துனோம்னா சாஃப்ட் ஆயிடும் மாவு. இது இந்த மூட்டை பூச்சி பிடிச்சி அடிப்பாங்கல்ல, மூட்டை பூச்சி அடிக்கிற மிஷின் மாதிரில இருக்கு. ஆமா, எப்படி பிடிச்சி உள்ள போட்டு நகரன்னு குத்துதான் முடிஞ்சிச்சு. இது வந்து நல்லா பிணைச்சிட்டு அதுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறம் ஒரு 4-5 தடவை லைட்டா அந்த கல்ல வச்சு குத்துட்டீங்கன்னா நல்லா சாஃப்டா நைஸா இருக்கும். சரி, டீ குடுக்கல இன்னும்? ரெடி ஆயிட்டு, டீ ரெடி ஆகிட்டு இருக்கோம். வச்சாச்சு. சன்னா மசாலாக்கு சன்னா அந்த சன்னா மசாலா கட்ட ஊந்து பாருங்க. கொண்டக்கடலை அப்படியே போட்டாச்சோ? ஆமா, நிறைய இருக்கு. எதுக்குன்னா மசாலா சாப்பிடுறதுக்கும் சப்பாத்திக்கும் கொஞ்சம் சுண்டல் மாதிரி போடணும் சாப்பிடுறதுக்கு. இங்க பாருங்க, உங்களுக்கு நாட்டு சர்க்கரை பாருங்க உறவுகளே, அப்பாவிய பார்த்து நாட்டு சர்க்கரை, எனக்கு வந்து ஒயிட் சுகர். இப்படிதான் டெய்லி நாங்க 2 பேரும் குடிப்போம். காவியா குடிக்க மாட்டா டீ, எப்பமாவது குடிப்பா. எப்பமாதான் ஒரு மாதிரி இருந்தா எப்ப ஒரு டேமா டீ ஆகி டீ போடுமா. அவ பெரியவ இருந்தா டெய்லி குடிச்சிருவா. அவள எங்க கூட சேர்ந்து குடிப்பா. நாங்க 2 பேரும் நாட்ல 2 டம்ளர் தான் டீ குடிச்சிட்டு அப்புறம் விளக்குக்கெல்லாம் பொட்டு வைக்கணும். சரி, ரைட். 6 மணிக்கு சப்பாத்தி எல்லாம் போட்டு வச்சிட்டோம்னா வேலை முடிஞ்சிடல. ஆமா, 8 மணிக்கெல்லாம் சாப்பிட்டு தூங்கிடலாம். டீ ஆதி குடுக்கியா? காவியா வந்துட்டா, கால் மூத்த கழுவிட்டு இருக்கா. இல்ல என்று ஆகுவா. வாங்க டீ சாப்பிடுவோம். 3. ஹாய், மறுபடியும் வந்தாச்சு. வேலை முடிஞ்சது. காவியா வந்துட்டா. காவியாக்கு ஒரு என்ட்ரி கொடுத்துட்டாங்க. நாங்களும் எல்லாம் காஞ்சிச்சு, விளக்கு பொட்டு வச்சுட்டு அடுத்து பூ கட்டுட்டா வேலை முடிஞ்சுது. போட்டு பாருங்க, மஞ்சள் பொடி தான் வைப்பேன் நானு. சந்தனம் வைக்க மாட்டேன். ஏன்னா சில சந்தனத்துல பியூரா கிடைக்க மாட்டேங்க. சில சந்தனத்துல வந்து கலப்படம் இருக்கிறதுனால விளக்கெல்லாம் கருப்பாயிருது அந்த இடம். மஞ்சள்னா நல்லது, அதனாலதான் மஞ்சள் வைப்பேன். இவ்வளவு மஞ்சளும் விளக்குன்னு கேட்காதீங்க. இவ்வளவு மஞ்சளும் வச்சுட்டு மீதியே நான் நாளைக்கு பூசிக்கிடுவேன். வெள்ளிக்கிழமையா குளிக்கும் போது நான் யூஸ் பண்ணிக்கிடுவேன். காவியா குளிப்பாங்களோ? காவியெல்லாம் அதை போட மாட்டான். நானும் போட மாட்டேன். அவ என்னைக்காவது நான் சத்தம் போட்டேன்னா கஸ்தூரி மஞ்சள் போடுவான். அப்படின்னா காவியோட அழகு ரகசியம் வந்து இந்த மஞ்சள் தானோ? பெண்கள் வந்து கஸ்தூரி மஞ்சள் போடணுங்கிறதுக்காண்டி நான் சத்தம் போட்டோம்னா சரி ஓகே அப்படின்ட்டு அன்னைக்கு ஒரு நாள் போட்டுக்குடுவான். மீச முடியெல்லாம் வரும்போது அதை போட சொல்லுவா, ஆனா நான் போட மாட்டேன். ஆனா நல்லது, கஸ்தூரி மஞ்சள் போட்டா நல்லது. காவியா அரைச்ச மாவத்தான் அரைக்கணும், பழசுதான் இனிமே திரும்பு நமக்கு. அது உண்மைதான். இந்த மஞ்சள்லாம் இப்ப போட முடியாது. மஞ்சள் எப்படி இருந்தாலுமே நமக்கு இப்போ வந்து இப்போ அரைச்ச மாவு, அதாவது பழைய இதான் நமக்கு வந்து ரிவர்ஸ் ஆகிக்கிட்டு இருக்குதா தெரியுமாடா? அதே போல உறவுகளே, இந்த வீடியோ நாங்க வியாழக்கிழமை எடுப்போம், மறுநாள் வெள்ளிக்கிழமை வரும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சரியா? உடனே போட முடியாது. இப்ப வச்சுட்டு பூ கட்டணும். பூ வாங்கிட்டு வந்தாச்சு. பூ ரேட் எவ்வளவு தெரியுமா? இன்னைக்கு எவ்வளவு? 50. 100 பூ 300 ரூபா. அப்பா, அதாவது கெட்டாத பூ. ஆமா, உதிரி பூ. உதிரி பூ. பிச்சி பூ வந்து 100 வந்து 200 ரூபாமா. ஏன்னா இப்ப மல்லிகைப்பூ வந்து சீசன் குறையுதுன்னு. ஆமா, குறைஞ்சிரும். ஆமா, பிச்சி பூ வர ஆரம்பிச்சு
மல்லிகைப்பூ சீசன் குறையுது என்ன இப்படி ஒண்ணு அது என்னடா செல்லுல தொடக்கம் சவுண்ட் கேட்டே இருக்கு. சவுண்ட் கேட்டுட்டே அதே போல பாத்தீங்கன்னா இந்த சாதாரண நாளுதான் இவ்ளோ இருக்கு எனக்கு. மத்த பூஜை அந்த மாதிரி ஸ்பெஷல் பூஜை இதெல்லாம் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய இருக்கும். அதெல்லாம் மேல போட்டு வச்சிருக்கேன், கழுவி மேல போட்டு வச்சிருக்கேன். அதெல்லாம் அப்பப்ப எடுத்துக்கிறது. அது அப்பப்ப எடுத்துக்கிறது. இது டெய்லி தினம் உள்ள பூஜை, சாதாரண பூஜைகளுக்கு. இது வந்து தண்ணி இடம் இந்த விளக்கு மாட்டணுமா? விளக்கு மாட்டோம். அதுக்கு முன்னுக்குட்டி இந்த குட்டி குட்டியா உள்ளதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு அது கடையை லாஸ்டா விளக்கு மாட்டுவேன். விளக்கு அடியாச்சா? அவங்க இருக்கிற வேண்டிய இடத்துல அவங்க உட்கார வச்சுட்டு நம்ம வேலையை பார்ப்போம். பூ கட்ட வேண்டியிருக்கா? பூ கட்டணும். சரி, பூ கட்டணும். பூ மட்டும் தான் கட்டணும். வேலை தான் முடிஞ்சது. இதை மட்டும் செட் பண்ணிட்டு திரி போட்டு எண்ணெய் ஊற்றி இப்பமே வந்து 3 எண்ணெய் போட்டுருவோம். எண்ணெய் அதாவது விளக்குனா அது எப்ப விளக்குனாலும் சரிதான். உடனே விளக்குன உடனே வெறும் விளக்கா வைக்க கூடாது. எண்ணெய் ஊத்தி திரி போடணும். எண்ணெய் தான் ஊத்தணும். முதல் திரி போடக்கூடாது ஃபர்ஸ்ட். அதுலயும் சாஸ்திரம் இருக்கு. விளக்கணும்னே சும்மா வச்சிடக்கூடாது. மாட்டிட்டேன்னா அதாவது கவுத்து வச்சிருக்கோம்னா எவ்வளவு நாள் 10 நாள் கூட அதோட கவுத்து இருக்கனாலும் இருக்கலாம். மாட்டிட்டா எண்ணெய் ஊத்தி திரி போட்டுறணும். பொட்டு வச்சு எண்ணெய் ஊத்தி திரி போட்டுறணும். போட்டு வச்சிட்டோமா, இப்ப எண்ணெய் ஊத்தி திரி போட்டு வச்சிட்டோம்னா முடிஞ்சது. நாளை காலையில சாமி கும்பிடுறதுக்கு தொழுவாங்க. சரியா? அதான் முறை. ரைட். ஏழுமலையான அம்மாவும் இருக்காங்க. ஜம்முன்னு தீர்த்தம் வச்சாச்சு. அதே போல குலதெய்வ தீர்த்தம் வச்சாச்சு. ரைட். இதுதான் குலதெய்வ செம்பு எங்க வீட்டுல. இது எல்லார் வீட்லயும் இருக்கும். இதுதான் எங்க வீட்டுல குலதெய்வ செம்பு. இதுல மஞ்சத்தூள், பச்சை கற்பூரம், 1 ரூபா காயின் இந்த மாதிரி போட்டு வச்சிருப்பேன். இதுலதான் எங்க அம்மா அங்காள பரமேஸ்வரி இருக்கா. ரைட். வேலையை முடிச்சாச்சு. முடிச்சுட்டு இப்ப பூக்கிட்ட வந்தாச்சு. இன்னைக்கு மழை பெஞ்சு, மதியம் மழை பெஞ்சு ஒரே வேர்வையா இருக்கு, வெக்கையா இருக்கு சாயந்தரத்துக்கு மேல. அதனால ஏசி போட்டு உள்ள வந்து பார்த்துட்டேன். காவியா, இங்கே பாரு, இந்த ரோஸை ஸ்மெல் பண்ணி பாரு. இதுதான் நாட்டு ரோஸ். இது ஸ்மெல் பண்ணி பாரு. கரெக்டா சொல்லு. இது என்ன ஸ்மெல் வருதுன்னு சொல்லு. எதிர உள்ள ஸ்மெல் ரோஸ் வாட்டர். அது நெக்ஸ்ட். இன்னொன்னு உனக்கு ரொம்ப பரிச்சயமானது, உனக்கு ரொம்ப தெரிஞ்சது சொல்லு. என்னதுன்னு கண்டுபிடி பாப்போம். எங்கயோ பண்ண மாதிரி இருக்கே. எங்கயோ பண்ண மாதிரி இருக்கு. என்ன பண்ண மாதிரி இருக்கு கொண்டா? தெரியல, சொல்லு. ரோஸ் வாட்டர். இன்னொன்னு பன்னீர். அதுவும் ரோஸ் வாட்டர். இன்னொன்னு நீ சாப்பிட்டுருக்க குல்கந்தா. குல்கந்து. இதுலதான் குல்கந்து தயார் பண்றாங்க. தேங்காய் ஊற போட்டு. இது வந்து ஸ்கின் பளபளக்கும். நல்லா அயன் சக்தி நிறைய இருக்கு இதுல. இது சாப்பிடலாம். ஓகேவா? இது என்னன்னா இதெல்லாம் எனக்கு வந்து ஃப்ரீயா வந்தது. எப்படின்னா எனக்கு ஃப்ரெண்டு, ஜவுளிக்கு ஒரு ஃப்ரெண்டு ஒரு அண்ணன், பூக்கு ஒரு ஃப்ரெண்டு ஒரு அண்ணன். 2 பேருமே எனக்கு அண்ணன் தான். கூட பிறவா சகோதரர்கள் 2 பேருமே. இங்க பாருங்க, பூ வந்து அந்த அண்ணன் தான் எப்பவும் நான் வாங்குவேன். இப்ப பூ வந்து பேரம் பேச மாட்டேன். எல்லாரையும் மாதிரி கசட மாட்டேன். 5 ரூபா குறைங்க, 10 ரூபா குறைங்க, இன்னும் கொஞ்சம் போடுங்க அப்படிலாம் சொல்லவே மாட்டேன். இந்த அண்ணன்ல வெளியூர் எங்க போனாலுமே, எங்க பூ வாங்கினாலுமே பூ மட்டும் நான் பேரம் பேச மாட்டேன். ஏன்னா பூ வந்து மெயினா, அதாவது உடனே வாங்கி அழியக்கூடிய பொருள். மத்தெல்லாம் ஸ்டாக் வச்சு நாளைக்கு நாளாச்சு வைக்கலாம் அந்த மாதிரி. இது அப்படி கிடையாது. நல்லா இருந்தா தான் உண்டு, இல்லைன்னா தூரத்தான் போடணும். வேஸ்டா ஒண்ணுமே செய்ய முடியாது. இந்த பூவை எவ்வளவு முதல் போட்டு அவங்க வாங்கினாலும் ரொம்ப போயிடும். உடன் பிறவா சகோதரர்களா? உடன் பிறவா சகோதரர்கள் 2 பேருமே. உண்மை 15 வருஷம் அந்த அண்ணன். 2 அண்ணன்டையும் அந்த அண்ணன் ஜவுளி, இந்த மின்ஸ்கட், இந்த மாதிரி நைட்டி, ரஃப்யூஸ்குள்ள சேரீ, இந்த மாதிரி எல்லாம் நல்ல நல்ல சேரீகள் எல்லாமே வந்து அன்னைக்கு காமிச்சும்ல அந்த வீட்டுல வீடியோல. அதே போல பூவு எந்த நாளும் நான் வேற எங்கேயுமே வாங்க மாட்டேன். இந்த அண்ணன் தான் நான் வாங்குவேன். சீனி எண்ணெய் இந்த அண்ணன் தான் வாங்குவேன். 2 பேருமே நல்ல டைப். ஓகே, இதே மாதிரி நல்ல டைப்னு சொன்னா நம்ம நடந்துக்கிறதா இருக்கு. நம்ம எப்படி ஒருத்தவங்கிட்ட பிஹேவ் பண்றோமோ அதே மாதிரிதான் அவங்க நம்மகிட்ட நடந்துக்குவாங்க. நம்ம எப்படி கரெக்டா இருந்தோம்னா அவங்களும் நம்மள்ட்ட கரெக்டா இருப்பாங்க. அதே மாதிரிதான் நானும் எல்லாத்தையுமே நல்ல ஃப்ரெண்டா படுவேன். ஏன் நம்ம உறவுகளே எடுத்துக்காட்டா, நம்ம உறவுகள், நம்ம நல்ல உறவுகள்கிட்ட நம்ம பழக போய்தானே உறவுகள் நம்மள விரும்புறாங்க. ரொம்ப உண்மைதானே? அதே மாதிரி இன்னும் மேலும் எங்களை நீங்க வந்து ஆதரவு கொடுக்கணும்.
எங்களை வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா ஒரு மோட்டிவேஷனா நல்லா எங்களை என்கரேஜ் பண்ணணும். இதே மாதிரி இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். அதுக்குள்ளேயும் நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி, அரங்கன் ஃபேமிலி இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, பாய். தேங்க்யூ.